வணக்கம். நம்மளோட சேனல்ல 3 விஷயத்தை பத்தி பேசுவோம். ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த். பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இறை நம்பிக்கை. சோ நம்ம ஒரு கூற நம்ம பாக்குறது இறை நம்பிக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசலாம், அது தப்பா போயிட்டு தான் நான் பேச போறேன் நானு. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற லேடி சாமியார் அன்னபூரணி அரசு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் 1, 2, 3 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் தீட்சை கொடுக்கறதுக்கு 50,000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க காலை ஒரு அம்மா லேடி அவங்க தலையில வச்சுட்டு அம்மா வந்துட்டான்னு கத்துறாங்க, அழறாங்க. அவர்கள் கதையில நிஜம்ல வந்தாங்க. ஒழுக்க சீர்கேடுடையவர்கள் நிறைய பேர், நிறைய யூடியூபர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அதை பேச வரல. ஆனா அதை ஃபன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு. நானும் சில வீடியோக்கள் பார்த்தேன். அது வேற விஷயம். நான் அதை பேச வரல. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, இந்த அன்னபூரணி அம்மா மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா? இந்த கேட்டகரியில இருக்கவங்க இவங்க ஒருத்தர் மட்டும்தானா? நானுமே இப்ப நான் இவர்கள் இப்ப நான் சொல்லப்பட்ட லிஸ்ட் இருக்கவங்க குற்றமானவர்கள் சொல்ல வரலைங்க நானு. இது மாதிரி மீடியாக்கள்லயோ இல்ல பேப்பர்லயோ இல்ல போலீஸ் கேஸோ போடப்பட்டு அவர்கள் சில பேர் பனிஷ் பண்ணாங்க, சில பேர் தப்பிச்சுட்டாங்க, சில பேர் இறந்துட்டாங்க. அது மாதிரி ஒரு லிஸ்ட். அது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எல்லா லிஸ்டும் எடுத்தா நமக்கு ஒரு மணி நேரத்துல லிஸ்ட் மட்டும் சொல்லணும். அதுக்கு நான் வரல நானு. இந்த வீடியோவும் அதுக்காக போடுறது வீடியோல. தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. உங்க குழந்தைகிட்டயும் போட்டு காட்டுங்க. வரும் தலைமுறை இதை தெரிஞ்சுக்கணும். வரும் தலைமுறை இதை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம வெளியே வர முடியும். இந்த விஷயங்களை நம்மளால தப்பிக்க முடியும். நம்ம கேள்விப்பட்டோம், நித்யானந்தான்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டோம். அவர் ஒரு பெண்ணோட தவறா நடந்துகிட்டாரு சொன்னாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் இப்போ தனியின் நாடே உருவாக்கிட்டாரு. கைலாஷான்ற ஒரு நாடை உருவாக்கிட்டாரு. அதற்கு எம்பசி கிரியேட் பண்ணிட்டாரு. அதற்கு தனியா கரன்சி கொண்டு வர போறாரு. நம்ம பேசிட்டு இருக்கோம். மீன் நிறைய வீடியோக்கள் பேசப்படுது. அவரை பத்தி பிரசித்தப்படுறாங்க. அவர் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டது. தப்பா சரியா அந்த குற்றம் உண்மையா அதை பத்தி பேச இங்க வரல. இந்த லிஸ்ட் சொல்லிட்டு வரேன் நான். அப்புறம் பாபா ராம் ரஹீம் ஒருத்தர் இருந்தாரு. ராஜஸ்தானை சேர்ந்தவர். ரொம்ப வெல் பில்ட் பாடியா இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா நிறைய படம் எடுத்திருக்காரு, நிறைய ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் மேலேயும் நிறைய குற்றங்கள் கற்பழிப்பு குற்றங்கள் அவர் மேல போட்டாங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் அந்த ஊரை சார்ந்த சில பேர் தீ குளிச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ளேயே போக விடல. அதுக்கப்புறம் அவர் மேல குற்றம் என்ன ஸ்டேஜ் ஆச்சு இப்ப தெரியல. என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியாது. தப்பா சரி அதை பத்தி நான் பேச வரல. திரும்பி அவர் ரைட்டா தப்பா பேச வரல. அதே மாதிரி பரம்பொருள் பவுண்டேஷன் லேஸ்டா நம்ம தம்பி ஒருத்தர் லோக்கல் நம்ம தமிழ்நாடு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, அவர் மாற்றுத்திறனாளி தப்பா பேசிட்டாரு, அவர் ஊழ்வினை பத்தி பேசினாருன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் 50,000 ரூபாய் அவர் தீட்சை கொடுக்குறாரு. அவரோட வயசு 28 என்னமோ தான் இருக்கும். அவர் 50 வயசு இருக்க ஒரு தீட்சை கொடுக்குறாரு. பரம்பல் போன் எடுத்துட்டு இருக்காரு. அவரும் தப்பா சரியா நம்ம இப்ப பேச வரல. இந்த லிஸ்ட் போக்கிட்டே இருக்கு. அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாகவா முனிவர் இறந்துட்டாரு. அவரோட வீட்டுல இந்த தண்ணியை 5 ரூபாய்க்கு வித்தாருனாங்க. யாகவா முனிவரும் சிவசங்கர் பாபாவும் ஒரு மீட்டிங்ல ஒரு விஜய் டிவி ப்ரோக்ராம்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆன்மீகவாதிகள் சண்டை போடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் எனக்கு வயது 47, கிட்டத்தட்ட 16-15 ஆண்டுகளா இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எப்படி மக்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள், எப்படி மக்களோட பொருளாதாரம் எடுக்கப்படுது, எப்படி அவர்கள் குற்றவாளிகளா மாறுறாங்க, குற்றம் செய்யறாங்களா இல்லையா, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சிவசங்கர் பாபா இப்ப லேட்டஸ்டா ஈவன் நம்மளோட நக்கீரன் கோபாலோட பேசியிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, அவரோட ஸ்கூல்ல நிறைய தப்பு நடந்திருக்கு, பெண்களோட குழந்தைகளோட தப்பு நடந்துகிட்டாரு அப்படின்னு பேசப்பட்டது. அவர் அரெஸ்ட் பண்றான்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு பத்தி அந்த ஸ்டேஜுமே. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இன்னொருத்தர் பிரேமானந்தா 3 ஆயுள் தண்டனை பெற்று இதுலயே சிறையிலே இருந்துட்டாரு சொல்றாங்க. இது மாதிரி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இவர்கள்லாம் தவறானவர்களா சரியானவர்களா பேசுவது என்னோட தாற்பயம் கிடையாது. என்னோட கருத்து இங்க அது கிடையாது. என்ன சொல்ல வரலாம், இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த லிஸ்ட்ல சொன்னவங்களா, இல்ல இதுக்கு பிறகு வரப்போறவங்களா, இல்ல இப்ப இருக்கிற அன்னபூரணி அம்மாவா? இதற்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்க மக்களோட பலவீனம், மக்களோட அறியாமை, மக்களோட ஆசை, மக்களோட ஒழுக்கமின்மை தாங்க காரணம். இது மாதிரி 100 பேர் உருவாவாங்க. அவங்களால நிறுத்த முடியாது. நம்ம நிறுத்தினாதான் உண்டு. அதாவது ஒரு விஷயம், நம்ம அந்த காலத்து தமிழா இருக்கட்டும் இல்ல இந்திய கலாச்சாரமே மாதா பிதா குரு தெய்வம். மாதான்றவங்க யாரு? உன்னை வயிற்றில் சுமந்து உன்னை பெற்றெடுப்பவள். மாதா என்பது உண்மை, தாய் என்பது உண்மை, தந்தை என்பது நம்பிக்கை. அம்மா சொல்லுவாங்க இவர் தான்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ அம்மா அப்பாவை காட்டுவாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, ஸ்கூல்ல எடுத்து போய் சேர்ப்பாரு. பா இவருதான் குரு, அங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கப்பா மேல வான்னு சொல்லுவாரு. குரு என்ன சொல்லுவாரு, உன்னோட கல்வியை வளர்த்து எடுத்து இறைவனை காட்டுவார். இப்படிதான் நம்ம முறை இருந்தது. அந்த முறை இப்ப போயிடுச்சு. அப்பா அம்மா மதிக்கிறதும் போச்சு, வாதியார மதிக்கிறதும் போச்சு, கடல் நம்பிக்கையும் போச்சு. அப்ப அன்னபூர்ணி அம்மா உருவாயிடுவாங்க. அப்போ கல்விக்கே சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம். குரு ஸ்ட்ரைட்டா இறைவனை காட்ட முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டெப் சொல்றாங்க. படிமுறைகள். கல்வி கற்க வேண்டும். கல்வி கட்டினா அறிவு வருன்றான். கல்வின்றது வெளியேந்து உள்ள போறது, அறிவுன்றது உள்ள இருந்து வெளியே வருது. நிறைய சமாச்சாரம் இருக்கு. கல்வி அறிவு
கல்வி அறிவு வந்த பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம ஒழுக்கமா நடத்தணும். கல்வி அறிவு வந்த பிறகு புஷ் ரோட்ல படுத்தா அது யூஸ் கிடையாது. சோ கல்வி அறிவு ஒழுக்கம் வரணும். சோ ஒழுக்கம் எல்லாரும் போய் விரட்டக்கூடாது. ஒழுக்கம் வந்த பிறகு உனக்கு என்ன வரணும்னா அன்பு வரணும்ன்றாங்க. சோ அன்புடையவன் அதான் நம்ம ஆள் என்ன பண்ண கண்ணப்பனாரு கண்ணை புடுங்கி கல்லுக்கு சொல்லணும் சார். நம்ம கல்லுன்றோம் சிவனுக்கு சொல்லணும். அப்ப தன் கண்ணையே கொடுத்தவன். சோ அன்பு வந்துருச்சு. சோ கல்வி அறிவு ஒழுக்கம் அதுக்கப்புறம் அன்பு. அன்பு இந்த மூணுமே தேவைன்றாங்க. அன்பு இருக்கணும். அன்புன்றது உனக்கு தெரிஞ்சவர்கள் மேல வைக்கிறது அன்பு. தெரியாதவர்கள் மேல வைக்கிற பாரு அதுக்கு பேர் அருள்ன்றாங்க. அருள் வந்த பிறகு துறவு வரணும்ன்றாங்க. துறவு வந்த பிறகு வீடு வருது. ஸ்டெப் பை ஸ்டெப் இறைவனை அடைவதுன்றாங்க. இப்ப இந்த படிமுறைகள் போயிட்டு மாதாவை மதிக்காம பிதாவை மதிக்காம அப்பாவை மதிக்காம குருவை மதிக்காம கடவுள் நம்பிக்கையை விட்டுட்டு இந்த மாதிரி காவி உடை பின்னாடி போறதுதான் பிரச்சனை உருவாகும். இன்னொரு முக்கியமான ஓகே அப்பா அம்மா விட்டுட்ட, கடவுள் நம்பிக்கை விட்டுட்ட, வாத்தியார விட்டுட்ட, தயவு செஞ்சு உழைப்பின் மேலேயே நம்பிக்கை வையே. யாராவது விபூதி கொடுப்பாங்களா, யாராவது அருள் புரிவாங்களா, யாராவது தீட்சை கொடுப்பாங்களான்னு நீ போனா அவர்கள் உங்ககிட்ட காசு கொடுங்கதான் செய்வான், உன்னை ஏமாதான் செய்வான். இதற்கு யார் காரணம்? நீயும் நானும் தான் காரணம். சோ உழைப்பின் மேல நம்பிக்கை வை. உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினை. உழைப்பு இருந்தா ஜெயிச்சிடலாம். இது எப்படி தெரியுமா இந்த சாமியாரெல்லாம் உருவாகிறாங்க? டாமினோ எஃபெக்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா அதாவது ஒரு அட்டையை தட்டினா படன்னு ஒரு 10 அட்டை விழும் பாருங்க. தட்ஸ் கால்ட் டாமினோ எஃபெக்ட். மேல இருந்து ஒரு பனி கட்டி விழும்போது அது கீழே வர வந்து ரோல் ஆகி பெரிய பனி கட்டியா உருவாகுன்றாங்க. இதெல்லாம் சயின்ஸ் தான். ஒரு 10 பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அந்த பாபா. என்ன பண்ணுவாங்க? அதுல 2 பேர் நல்லா இருப்பான் ஆட்டோமேட்டிக்காவே. அவன் என்ன சொல்லுவான், இந்த பாபா கிட்ட போன ஒரு ஆசீர்வாதம்னா நல்லா இருக்குன்னு. 10 பேர் பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல 2 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் பிசினஸ்ல. போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் போவான், நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்பா பிசினஸ் நல்லா போயிடுச்சுருவான். இந்த மீதி 8 பேர் கிடைக்காம இருக்கான் பாரு, அவன் பாபாவை போய் தப்பு சொல்ல மாட்டான், அவன் வேற பாபா கிட்ட போயிடுவான். திஸ் கால்ட் டாமினோ எஃபெக்ட். ஒரு 10 பேருக்கு விபூதி வச்சு விடுறாரு பாபா, கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அதுல 2 பேர் சின்சியரா தேடிட்டு இருப்பான், எல்லாம் பாரத் மேட்டி எல்லாம் போட்டு தேடிட்டு இருப்பான். அவனை கல்யாணம் ஆகிட்டு என்ன சொல்லுவானா, அந்த பாபா கிட்ட போனா விபூதி வச்சு விட்டாரு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவான். டாமினோ எஃபெக்ட். அந்த 2 பேர் உடனே பாபா புகழ் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 2 பேர் வேற பாபா கிட்ட போயிடுவாங்க. இப்படிதான் உருவாக்கப்படுகின்றார்கள் பாபாக்களா இருக்கட்டும், இல்ல அன்னபூர்ணி அம்மான்ற கூடிய லேடிஸ் சாமியார்களா இருக்கட்டும். இதெல்லாம் மாறணும்னா நீயும் நானும் மாறினா மட்டும்தான் மாறும். சோ கடவுள் மேல நம்பிக்கை போட்டு காவி உடை மேல நம்பிக்கை வந்துச்சு. சோ அதனாலதான் இந்த பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு. அதை நீயும் நானும் தான் மாற வேண்டும். ஃபர்ஸ்ட் உழைப்பின் மேல கவனம் வைங்க, சேமிப்பின் மேல கவனம் வைங்க, அம்மாவை அப்பாவை மதிக்க பாருங்க, வாத்தியார மதிக்க பாருங்க, இறைவனை அடைய முயற்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த இடைத்தரகர்கள் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. 50,000 கொடுத்தா தீட்சை, 1 லட்சம் கொடுத்தா தீட்சை, அப்புறம் லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னா அதுக்கு 10,000, அவள் பாத பூஜை பண்ணா இவ்வளவு காசு. இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் ஏமாந்து கொண்டே இருக்கின்றார்கள் மக்கள். இதுக்கெல்லாம் காரணம்னா மக்களோட அறியாமை தான். நம்ம பூமி பாத்தீங்கன்னா புண்ணிய பூமின்றாங்க. சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ஊருக்கு புண்ணிய பூமின்னு பேரு. ஏன்னா 63 நாயன்மார்கள் பிறந்த ஊர் இது. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், செய்கிழார் சொல்லிட்டே போனால் லிஸ்ட், கண்ணப்ப நாயனார், அப்புறம் திருஞான சம்பந்தர் சொல்லிட்டே போலாம். இவ்வளவு புண்ணியவான்கள் பிறந்த பூமியால நமக்கு ஆன்மீகத்து மேல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதை இப்ப வரவங்க தப்பா பயன்படுத்துறாங்க. அதை தப்பா அவங்க பயன்படுத்துக்கு யாரு காரணம்? நம்ம தான் அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறோம். அவங்க யாரும் நம்மள கூப்பிடுறது இல்ல, வா என்கிட்ட அருள்லாம் கூப்பிடல. இவனே ஓடுறான், ஏதாவது அருள் கிடைக்குமா, ஏதாவது காசு கொடுத்து அருள் வாங்கிக்கலாமா, ஏதாவது விபூதி வாங்கிக்கலாமா, ஏதாவது குங்கு வாங்கிக்கலாமா, ஜெயிச்சிட முடியாதான் நினைக்கிறான். நீ உழைச்சா ஜெயிப்ப, உண்மையா இருந்தா ஜெயிப்ப. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த திருக்குறள் ஒரு விஷயம் இருந்தது, பெரிய ஒரு பொக்கிஷம். அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம கிட்ட நிறைய பொக்கிஷங்கள் இருந்திருக்கு. ராமாயணம் ஒரு ஏதாவது என்ன சொல்றாங்க, வேத ஆகம புராண இதிகாசம்ன்றான். வேதங்கள் இருந்தது, ஆகமங்கள் இருந்தது, புராணங்கள் இருந்தது, இதிகாசங்கள். ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம், இதிகாசங்கள் இருந்துட்டான். இதெல்லாம் விட்டுட்டு அதுல இருக்க கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்காம தேவையில்லாம இப்ப காவி உடை போட்டுட்டு ஏமாத்துற இந்த மாதிரி பெண்களோ ஆண்களோ யாராவது அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அவங்கள போய் கூட்டம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதை செய்யாம நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா இந்த பிரச்சனை தள்ளி வந்துடலாங்க. சோ அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுது இந்த சேனல்ல, இந்த வீடியோ சொல்லப்பட்டது. அதாவது அவர்கள் தப்பானவர்களா சரியானவர்களா இவங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மற்ற யூடியூபர்ஸ், அது அவங்க பேசிட்டோம். ஏன்னா ஃபன்னா பண்றாங்க. நானுமே 2-3 வீடியோ பார்த்தேன். தட் இஸ் டிஃபரெண்ட். நமக்கு என்ன வேணும்னா உன் வீட்டுல ஒரு அகல் விளக்கு ஏத்துவி, உன் குழந்தைக்கு அந்த அறிவை கொடு. எப்ப அப்பா அம்மா மதியம் சொல்லி கத்து கொடு, திருக்குறள் படின்னு சொல்லி கொடுத்து கொடு, நீ திருவாசகம் படின்னு சொல்லி கொடு. இதெல்லாம் நீ படிச்சுன்னா உனக்கு அந்த மாதிரி மாட்டிக்க மாட்டேன். அதாவதுங்க காவி என்பது அவர்கள் முயல்கின்றார்கள். மேபி உண்மையா பொய்யா தெரியாது. அது ஆன்மீகத்துக்கு முயற்சி பண்றான். உடனே அவன் தெய்வம் ஆயிட்டு நினைக்காதீங்க, மனிதனையே தெய்வம் நினைச்சிடாதீங்க. அங்கதான் பிரச்சனை வருது. சோ இதனாலதான் இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த விஷயம் தொடரும். ஏன் தொடரும் இல்ல, யுகம் அப்படி, கலியுகம்ன்றான். திருதயுகம், தேராயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள் சொல்றாங்க. இப்ப 4வது யுகத்தை நம்ம இருக்கோம். நான் சித்தாந்தம் பேச வரல, நான் கேட்டறிந்த பார்த்தறிந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறவங்க நானு.
அதாவது திருதயுகத்துல 4 கால்ல பசு நின்றுச்சுன்றான், அறப்பசுன்றான். அறம் என்பது என்ன? விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது, அதான் அறம். அப்ப அறப்பசு, அறம் என்ற விஷயம் 4 கால் நினைச்சு திருதயுகத்துல. தேராயுகத்துல 3 கால், துவாபர யுகத்துல 2 கால், இப்ப கலியுகத்துல 1 கால், தொட்டா விழுந்துரும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள், கம்ப்யூட்டர் தெரிஞ்சா தவறான விஷயங்கள், மொபைல் தெரிஞ்சா தவறான விஷயங்கள், ஏமாத்தப்படுது, பினான்சியல் ஏமாத்துறாங்க. அப்போ நிறைய 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 குற்றங்கள் கலியுகத்தில் நடந்துட்டு இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த குற்றங்கள் தான் இப்ப உருவாகின்ற சாமியார்களும், பெண் சாமியார்களும், ஆண் சாமியார்களும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லாரையும் தப்பானும் சொல்ல வரல, உங்களுக்கு பிடிச்சா போங்க. ஆனா தயவு செஞ்சு போய் மாட்டிட்டு எங்கேயும் உங்களை பொருளாதாரத்தை இழக்காதீங்க, உங்களை ஒழுக்கத்தை இழந்துடாதீங்க. அதான் முக்கியமான விஷயம். போனியா உண்மையாலே சரி, ஓகே, ஏதோ சாமியில போய் பாக்குறேன், உண்மையா நல்லது பண்றா, பாத்து வெளியிருந்து பார்த்துட்டு வந்துரு. அவர் காலில் போய் விழுறது, அவரை காலை கழுவுறதுக்கு காசு கொடுக்கறது, அப்புறம் உங்கள் வசதிக்கு மீறி விஷயங்களை செலவு பண்றது, அவங்க ஒழுக்க சீர்கேடுல போய் மாட்டிக்கிறது, தயவுசெய்து பண்ணாதீங்க. அதாவது மனிதர்களை தூக்கி சுமக்காதீங்கன்ற, மனிதர்களை தலைமையில தூக்கி சுமக்காதீங்க. இறைவன் இருக்கான், இறைவனுக்கு அடுத்தபடியா, இறைவனுக்கு முன்னாடியே யார் இருக்கா? அம்மா இருக்கா, அப்பா இருக்காரு, நம்மள கல்வி கண்டு கொடுத்த குரு, உண்மையான குரு. சில குருக்கள் ஒன்னா இல்ல, உண்மையா இல்ல, குருக்கள் இருக்காங்க, இறைவன் இருக்காங்க. இதை விட்டுட்டு மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, பொண்டாட்டியோட வாழறவன், அப்புறம் புள்ள பெத்துக்கிறவங்க, அப்புறம் தவறு பண்றவங்க, இத மாதிரி ஆட்கள் பின்னாடி ஓட ஆரம்பிச்சீங்கன்னா இத மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். சோ தயவு கூர்ந்து நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிருங்க. ஏன்னா ஃபன்னா காமெடியா பேசுறாங்க, என்ன பண்ணணும், தீர்வு எப்ப வருங்க? இது மாதிரி நிறைய பேர் பேசப்பட்டாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, இன்னும் நடந்து கொண்டே இருக்கு, இனிமேலும் நடக்கும். அது மாறா நமக்குள்ள ஒழுக்கம் வரணும். அதாவது இருட்ட ஓட்ட முடியாதுங்க, ஒளிய கொண்டு வா. ஒரு ரூம் ஃபுல்லாங்க ஒரு வெளிச்சம் வேணா பண்ணா 100 லைட்டா போற, 2 லைட்டா போட்டா, 1 லைட்டா போட்டா வெளிச்சம் வந்தது இல்ல. ஒரு வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒரே ஒரு அகல விளக்கு ஏத்தி வச்சா வெளிச்சம் வந்தா இல்லையா? சோ இருட்ட விரட்டணும்னா ஒளி உள்ள வரணும். சோ கெட்டது போனா நல்லது வரணும், நல்லது படிக்க ஆரம்பிக்கணும். ஸ்கூல்ல சொல்லித்தரப்பட ஒழுக்கம், சொல்லித்தரப்பட ஒழுக்கம், விழுப்பம் தரலாம் ஒழுக்கம், உயிரினும் ஓம்பப்படும் சொன்னாலும் நம்ம தாத்தா சொன்னா ஃபாலோ பண்ணணும். சோ அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷங்களை, திருக்குறளை, திருவாசகத்தை பேணி காத்து வாங்க. உங்க வீட்டுல வாங்கி உங்களை பூஜை அறையில வைங்க, நீங்க அதை படிச்சு பாருங்க. கடவுள்னா யாருன்னு அதை சொல்லியிருக்கான் பாருங்க. அம்பேத்கர் ராமலிங்கர் வாழ்ந்தாரு, எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம்ல. அதாவது என்ன சொல்ல வந்தாங்க, அவர்கள் தன்னை வருத்தி கொண்டு செய்தார்கள். அது பாபா, நம்மளோட ஸ்ரீடி பாபாவா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட ராமலிங்க அடிகளாரா இருக்கட்டும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும். அதாவது இறைவன் அருள் பெற்ற விவேகானந்தரா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வந்தவர்கள் தன்னை வருத்தி கொண்டு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க உங்களை வருத்த வந்திருக்காங்க சார், அவங்க கிட்டவே மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாரு, போலீஸ் சாமியா சொல்றான், வைத்த தடை விடுறான், ஏதோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, தவறான விஷயம் நிறைய பாக்குறோம்ல. தயவு செஞ்சு போலீஸ் சாமியார் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு அறிவை வளர்த்துங்க, உங்க குழந்தைங்களை அறிவை கொடுங்க, ஒழுக்கத்தை கொண்டு வாங்க பாருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். அட்லீஸ்ட் 2025வது ஆண்டாவது இந்த மாதிரி சர்ச்சைகள் இல்லாத ஆண்டா அமையட்டும். உங்களோட ஒழுக்கத்தை நெறிப்படுத்துங்க, நல்ல புத்தகங்களை படிங்க, உழைப்பை நம்புங்கள், தாய் தந்தையை வணங்க பாருங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.